everyone, welcome to another episode of Candid Talks with Problem Girl. இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சேட்னா இருக்காங்க. ஷீ இஸ் அ பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் பிளாஸ்மா ஸ்பெஷலிஸ்ட் அட் எப்பியோன் பெயின் கேர். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எக்மோரில் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, ஷி இஸ் ஆல்சோ டன் டிப்ளமேட் ஃப்ரம் அமெரிக்கன் போர்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லாட் அபவுட் பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர் பெயின், நிறைய பெயின் பற்றி பேச போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கமிங் டு மை ஷோ டுடே. தேங்க்யூ. I think there's going to be a free consultation for me and a lot of like என்னோட ஏஜ் குரூப் மேம். பிகாஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இப்போ வந்து நிறைய பேக் பெயின் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. ஐ ஆம் சம்மன் ஹூ டஸ் யோகா மேம் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அண்ட் நான் வந்து ஒரே இடத்துல உட்கார ஆள் கிடையாது. பட் ஸ்டில் ஐ காட் ஒரு மைல்ட் டிஸ்க் பல்ஜ். ஸோ நீங்கள் வந்து பெயின் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னோடனே ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, இதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நான் நிறையா நேற்று உட்காந்து டே பிஃபோர் உட்காந்து உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் எடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். படிக்கும் போது தான் நான் வந்து நிறையா நானே வந்து ஓகே பேக் பெயின் எப்படி கம்மி பண்ணலாம் நேச்சுரல் இதுலேயே அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த கான்வர்சேஷன் வித் யூ மேம். இட்ஸ் மச் நீடட். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன 30s இருக்குன்றது சொல்கிறீங்க, 20s 18 வராங்க நெக் பெயின், பேக் பெயின் இதோட. அண்ட் இந்த பெயின்ஸோட தேர் கோயிங் இன் டு டிப்ரெஷன். பிகாஸ் ஒன் அவங்க மொத்தமாக ஒர்க்கே எஃபெக்ட் ஆகுது. ஒர்க் எஃபெக்டும் ஆகும் மாதிரி என்ன பெயின் கில்லர்ஸ் எடுத்தாலும் அவங்க வலி கம்மியாகாமல், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாமல் இன்றைக்கி டிப்ரெஷனில் இருக்காங்க. இட்ஸ் வெரி சேட் டு சி யங்கர் ஜென்ரேஷன் இன் டு பெயின். அண்ட் ஆல்சோ மேம் லைக் இப்போ நாங்கள் டாக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி இந்த மாதிரி தெரியும். பெயின் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்றதே லைக் நான் வந்து உங்களை பற்றி ஸ்டடி பண்ணும்போது தான் நிறையா அப்புறம் பார்த்தா பெயின் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு 20-30 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெயின்னாலே தி அல்டிமேட் சொல்யூஷன் இஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் என் ஃபேமிலியிலே நீ சர்ஜரிலாம் பண்ணவங்களாம் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில். ஸோ பட் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜரிஸ் இல்லாமல் பெயினை வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்றது தான் உங்களோட லைக் ஸ்பெஷாலிட்டியும் கூட. ஸோ ஐ திங்க் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத அந்த ஒரு அவேர்னஸும் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம நிறையா பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் வந்து லைக் ஹவு டிட் யுவர் ஜேர்னி ஸ்டார்ட் மேம்? ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ்? சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த மெடிசன் லைனில் தான் போகணும்னு இருந்திருக்கா, ஆர் யூ ஹேட் சம் அதர் ஆம்பிஷன் இன் மைண்ட்? ஐ ஆம் அ கேர்ள் விச் ஃப்ளோஸ் வித் லைஃப். என் புக்ஸில் எங்கேயோ டாக்டர் ஆகணும், டாக்டர் படிக்கணும் என்ற ஒரு எந்த புக்ஸ்லேயும் எந்த எய்ம் இல்லாமல் ஜஸ்ட் கேவ் மை 12th. அண்ட் நான் பிறந்த எரா பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படித்து அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு போகிறோம். ஸோ தட்ஸ் லைக் ஐ ஆம் லைக் 40+ இருக்கேன். ஸோ யூ கேன் இமேஜின் இன்றைக்கி இருக்கிற எவ்வளோ ஒரு ஃப்ரீடம், ஹவு கேர்ள்ஸ் ஆர் அவுட் ஸ்போக்கன். இது 40 இயர்ஸ் முன்னாடி அப்படி கிடையாது. ஸோ எஜுகேஷனுக்கே சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஏஜில் நான் பிறந்திருக்கேன் போது அந்த டைமில் என் அப்பா இது ஒன்று தான் சொன்னாங்க, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அடுத்தது என்ஜினியரிங் போங்க, டாக்டர் மட்டுமே படிக்க வேண்டாம். ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பார்ட்னர் தேடணும், கஷ்டன்றது சொன்னாங்க. ஐ செட் ஓகே ஃபைன், ஆஸ் ஃபார் அஸ் எனக்கு படிக்கிறதுக்கு விடுறீங்கன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி. தென் we had common entrance test. கர்நாடகத்தில் பிஃபோர் யூ என்டர் இன் டு எனி ப்ரொஃபஷன் we have professional entrance test. அந்த என்ட்ரன்ஸில் ஒரு எம்பிபிஎஸ்க்கும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தது, என்ஜினியரிங்லேயும் இருந்தது. டு மை லக் மெடிக்கல் சீட்டில் 786 வாஸ் மை ரேங்க் த்ரூ அவுட் கர்நாடகா. அண்ட் என்ஜினியரிங்கில் வரும்போது 1200+, தட் இஸ் 1200+ இருந்தது. ஸோ அப்போது கூட என் அப்பா சொன்னது ஒன்று தான், நீ என்ன வேணாலும் பண்ணு, டாக்டர் மட்டுமே ஆகாது. ஸோ கவுன்சிலிங் போகும்போது சீட் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு மெடிசன் சீட்டும் கிடச்சது, எம்பிபிஎஸ் சீட்டும் கிடச்சது, அண்ட் தென் என்ஜினியரிங் சீட்டும் இருந்தது. எம்பிபிஎஸ் சீட் ட்ராப் பண்ணி இன்ஜினியரிங் சீட் கையில் எடுக்கிறப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் மேடம் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் வேணும், நிறைய பேர் இன்றைக்கி எம்பிபிஎஸ் சீட் வேணுன்றது லைனில் நின்றுட்டு கேட்குறாங்க, உங்கள் கையில் வரும்போது நீங்கள் வேண்டாம் சொல்கிறீங்க. அண்ட் யுவர் ரேங்க் இஸ் லைக் 786 விச் இஸ் அ ஹோலி நம்பர். என் முஸ்லீம் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஹோலி நம்பர். ஸோ இட்ஸ் அ கடவுள் உங்களுக்கு ஒரு சைன் கொடுக்குறாங்க, யூ ஷுட் என்டர் இன் டு மெடிசன். ஒன்லி தேட் தாட் சேஞ்ச் மை லைஃப். இன்றைக்கி நான் மெடிசனில் இருக்க காரணம் அந்த ஹோலி நம்பர் தான். So that's where my journey of becoming a doctor changed. I studied in JSS Mysore, Karnataka for 5 years. And then from there I moved on to Chennai, where I did my post-graduation in anesthesia. And then on I took over doing a freelancing in anesthesia. அதுக்கப்புறம் பெயின் படிக்கணும் போது அது அனஸ்தீசியா முடிச்ச உடனே இருந்தது. பட் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமிலி வாஸ் மை கமிட்மெண்ட். பிகாஸ் ஐ வாஸ் 29 30s. 30 என்னும்போது ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும். டில் தென் ஐ வாஸ் லைக் ஜஸ்ட் மேரிட் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் 30 ஆன உடனே ஓகே ஃபேமிலின்றது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சது என்ன வேணாலும் பண்ணலான்றது இருந்தது. ஸோ வென் ஐ பிகேம் லைக் 30-35 கோவிட் டைமில் இட் வாஸ் லைக் ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லை,
2 பசங்க இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது எதுவும் படிக்கிறது அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது, ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ அதே டைம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வை நாட் ஐ ஷுட் டூ சம்திங் விச் ஐ வாண்ட். அப்போ தான் இந்த பெயின் மெடிசின்ன்றது ஸ்டார்ட் ஆகி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் ஆன் திஸ். அண்ட் அட் தி சேம் டைமில் எனக்கு when I was in 35 எனக்கு 2 முட்டிலும் லிகமெண்ட் இன்ஜுரி இருந்தது. ஐ ஸ்லிப் டவுன் ஃப்ரம் ஸ்டேர்ஸ். ஸோ 2 முட்டிலும் லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கிறப்போ ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தேன். ஓகே, திஸ் இஸ் லிகமெண்ட் இன்ஜுரி. இதுக்கு அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு டேக் பெட் ரெஸ்ட் ஃபார் கம்ப்ளீட்லி அட்லீஸ்ட் ஃபார் 2 to 3 weeks. இஃப் இட் டசன்ட் ஹீல் இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படலான்றது சொன்னாங்க. ஸோ அனஸ்தீசியானும்போது வெறும் ஒரு ஆப்ரேஷன் தான் அனஸ்தீசியா கொடுக்குறோம், மயக்க மருந்து. ஸோ நான் அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் சொன்ன உடனே இது சக்ஸஸ் ஆகுமா, இன்கேஸ் சக்ஸஸ் ஆகலான்னா அடுத்தது என்ன, வலி எப்படி இருக்கும், என் பசங்க யார் பார்ப்பாங்க, என் ஒர்க் யார் பார்ப்பாங்க, இதெல்லாம் ஒரு 100 கவலையோடு இருந்தேன். நான் ஒரு டாக்டராகி எல்லாம் தெரிஞ்சியும் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பற்றி இவ்வளோ பயம் இருக்குன்னும் போது ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு ஆர்டினரி மேனில் ஒரு ஆர்டினரி பேஷண்ட்க்கு எதுவுமே தெரியாமல் இருக்கப்போ எவ்வளோ கவலை இருக்கலாம். ஸோ தட்ஸ் when I started. ஒரு ஆப்ரேஷன் தான் வழியா, இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தேடும்போது தான் ஐ காட் ட்ரெயின்ட் இன் நிப்பியான் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர் இன் ஹைதராபாத். ஓகே, இது ஹைதராபாத்தில் இருக்குது, வை ஷுடன்ட் வி கெட் இட் இன் சென்னை? ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் ஆர் ட்ராவலிங் தேர் கெட்டிங் த ட்ரீட்மெண்ட் டான் போது வை கான்ட் ஐ கெட் இட் இன் சென்னை? தட்ஸ் வென் சென்னை இப்பியான் கேம் அப். ஸோ சென்னை இப்பியானில் நீங்கள் பார்த்தோன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் ஆல் சார்ட் ஆஃப் பெயின்ஸ், அது முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, cervical spondylosis, sciatica, கேன்சர் சம்மந்தப்பட்ட வலி, migraines, all these pains we treat without surgery தான். So it's simple injection based techniques. So these are they're very safe, very effective and advanced treatments. ஸோ லுக்கிங் பேக் லைக் நீங்கள் இப்போது சென்னைக்கு மூவ் ஆகி ஃப்ரம் கர்நாடகா யூ கேம் ஹியர். ஸோ அந்த ஒரு ஜேர்னி பார்க்கும்போது லைக் ஐ திங்க் ஒரு லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியராக இருந்திருக்கலாம், பிகாஸ் யூ கம்யூனிகேட்டிங் வித் லோக்கல் பீப்புள் ஹியர். ஸோ அது வந்து ஒரு டாக்டராக இருக்கும்போது அவங்க லாங்குவேஜில் பேசினா தான் லைக் யூ கேன் கனெக்ட் வித் தெம். ஸோ அது வந்து அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்துச்சு? லைக் நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? வாஸ் இட் ரியலி டிஃபிகல்ட்? இல்லை நான் பெங்களூர் போயிடலான்னு நினச்சிங்களா? ஹோ வாஸ் இட் லைக் இனிஷியலி? ஃபஸ்ட்டு 6 months லைஃப் கேட்டிங்கன்னா டம்ப் அண்ட் டெஃப் லைஃப். ஆப்போசிட் பர்சன் சிரிக்கிறாங்களா, ஓகே நான் கூட சிரிக்கணும். ஆப்போசிட் பர்சன் அழுகுறாங்களா, நான் கூட அழணும். அப்படி தான் என் லைஃப் இருந்தது. பட் எவ்வளோ நாள் இப்படி நடக்கலான்றது, என்னாச்சு என்ற ஒரு மீனிங், அந்த வேர்டோட மீனிங் தெரியாமல் ஓகே 6 months எப்படியோ போயிடுச்சு, இப்போ அடுத்தது என்ன, ஹவு லாங் யூ கேன் லீவ் திஸ் டம்ப் அண்ட் டெஃப் லைஃப்? தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் ஒன் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு பேஷண்ட் பார்க்க முன்னாடி ஒரு சென்டென்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது கேட்கணுன்னா நான் 10 தடவை ஒரு பேப்பரில் எழுதிட்டு 10 தடவை மக் பண்ணிவிட்டு அடுத்தது பேஷண்ட் என்ன ஆன்சர் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் பேசுகிறது கற்றுக்கணும். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். தென் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் லாட் ஆஃப் தமிழ் மூவிஸ். அப்போது தமிழ் சிடிஸ் வந்தது, மூவி சிடிஸ், அதெல்லாம் ரெண்டில் வாங்கிட்டு அடிக்கடி ரீப்ளே பண்ணிவிட்டு சப்டைட்டில்ஸ் போட்டு தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன் மை தமிழ். அண்ட் ஸ்லோலி தமிழ் இம்ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி ஆல் மை தமிழ் லைக் any other medicine needs no language annuvaanga illingla. So you can master even Tamil also. It's not a big deal. Initially yes, I had lot of difficulties. Iniki Tamil padikkiradhu kuda start pannirken. ஓகே மேம், நைஸ். பிகாஸ் மை வெரி ஓன் லைக் மாமா பொண்ணு வந்து ஷீ இஸ் அ ரேடியாலஜிஸ்ட். ஸோ அவளுக்கு வந்து போஸ்டிங் வந்து பெங்களூரில் போட்டிருந்தாங்க. வாஸ் லைக் ஃபார் 2 months ஷி வாஸ் தேர். ஐ வாஸ் ஆல்சோ தேர் அப்போது. ஸோ ஷி வாஸ் டெல்லிங் லைக் அந்த லோக்கல் பீப்புள் கூட கன்னடத்தில் பேச எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் எனக்கு நீங்கள் வந்து இங்கே மூவ் ஆகுனீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஓகே உங்களோட ஜர்னி அப்படின்னுச்சுன்னு கேட்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போது நீங்கள் லுக்கிங் பேக் வந்து ஹவு டு யூ ஃபீல் மேம்? ஆர் யூ ரியலி ஹாப்பி? லைக் ஆர் நான் வேறு ஏதாச்சும் எடுத்துருக்கலாமே, மெடிசன் எடுத்துட்டேனே, அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கா? நோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ்க்காக அன்ஹாப்பினஸ் டெஃபினெட்லி கிடையாது. லாங்குவேஜ் இஸ் அ ஸ்மால் பேரியர். மெடிசன் மாஸ்டர் பண்ண முடியும்னா லாங்குவேஜ் இஸ் அ ஸ்மால் திங். ஸோ நான் பிறந்தது, ஸ்டடீஸ், எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் கர்நாடகா, வேர் கர்நாடகா வாஸ் அ பேசிக் லாங்குவேஜ் விச் ஐ வாஸ் சப்போஸ் டு ரீட் அண்ட் ரைட். ஸோ கன்னடா தெரியும். கன்னடா இருந்தால் when I got married to Tamil Nadu, okay, just because I knew South Indian language, so they said, people used to say it is very easy to master Tamil. So அப்படியே எழுதிட்டு then started watching movies, started talking to the patients, started talking to the staff, then slowly I learned from them. So learning அன்றது அவங்க கூட கற்றுக்கக்கூடாது, இவங்க கூட கற்றுக்கூடாதுன்றது இல்லை. யார் என்ன ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ, ஓகே this is good, worth enough from learning from them, I used to learn from them. And then I did my part of my studies in Hyderabad, so mastered Telugu also. So now I'm able to speak Kannada, Tamil, Telugu, English, Hindi. Nice ma'am. So all these 5 languages. Okay ma'am. So now when I wanted to ask for the IT sector ma'am, because இது நிறைய பேருக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம். ஸோ
சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மேம்? லைக் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து எப்படி லங்ஸ் எஃபெக்ட் பண்ணுதோ, இப்போ சிட்டிங் வந்து ஸ்பைனை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்ற அளவுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் இட் மேம்? இட்ஸ் வெரி வெரி ட்ரூ. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஸ்மோக்கிங் மட்டுமே லங்ஸு, நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் யர் மூவி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நீங்கள் அந்த சிகரெட்ஸ் வாங்கினாலும் அது மேலே போட்டிருப்பாங்க ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இது அடிக்கடி சொல்கிறதுனால இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஹியர். But now you have to remind yourself that even sitting is as equal injurious as smoking. So sitting அன்றது especially IT sectors when they sit and work தொடர்ந்து ஒரு 6 to 8 hours உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 6 to 8 ஹவர்ஸ்ன்றது எந்த பிரேக் இல்லாமல், நடுவில் தண்ணி குடிக்காமல், ஒரு டயட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, ஒரு அப்நார்மல் பாஸ்டரில் தொடர்ந்து உட்காந்து வேலை செய்யும்போது ஆப்வியஸ்லி யோர் ஃபர்ஸ்ட் திங் விச் இஸ் அட் ரிஸ்க் இஸ் யோர் ஸ்பைன், எஸ்பெஷலி த லோ பேக் அண்ட் நெக். ரெண்டுமே தொடர்ந்து இப்படி உட்காந்து கூன் போட்டுட்டு உட்காந்து பண்ணுவாங்க, இப்படி போட்டுட்டு பண்ணுவாங்க, மவுஸ் சரியாக பிடிக்காம. ஸோ த லோ பேக் பெயின் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் யுவர் அப்நார்மல் பாஸ்டர் அண்ட் ப்ரொலாங் சிட்டிங். அப்படின்னா தொடர்ந்து 6-8 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்து வேலை செய்யும்போது த ஸ்பைன் இஸ் ஆல்வேஸ் அட் ரிஸ்க். இஃப் யூ டேக் கேர் ஆஃப் ஸ்பைன் ஃபைன், த ஸ்பைன் வில் நாட் ஃபைன் யூ இன் ஃபியூச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெயின். ஸோ உட்காந்து நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நடுவில் பிரேக் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து உட்காந்து வேலை செய்யாமல் ஃபார் எவ்ரி 1 hour டேக் அ பிரேக். ஏஞ்சிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதோ, இல்லை ஒரு வாட்டர் பிரேக் எடுக்கிறதோ, இல்லை சும்மா எடுத்து ஒரு கழுத்துக்கு இல்லை இடுப்புக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதோ, திஸ் வில் ஆக்சுவலி இம்ப்ரூவ் த சர்க்குலேஷன் அண்ட் ரெடியூஸ் த ஸ்ட்ரெயின் இன் த ஸ்பைன். ஸோ டெஃபினெட்லி சிட்டிங் இஸ் நவ் அ நியூ ஸ்மோக்கிங் கைண்ட் ஆஃப் திங். ஓகே. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டிங்ஸ் இந்த மாதிரி ஐடி க்ரௌட் பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மேம், லைக் ஒரு 1 hour மீட்டிங் அந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும்போது அந்த 8 to 5 ஜாபில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் லஞ்ச் ஆர் காஃபி பிரேக்ஸ் தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா உட்காண்ட்ருக்க ஒர்க் தான். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து லைக் ஏஞ்சி போக முடியாத ஒரு பிரேக்ஸ் இல்லாத டைமில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எனி அதர் ஆல்டர்னேட் வே இருக்கா மேம்? எஸ், உங்கள் உட்கார பாஸ்டர் சரி பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்படி கூன் போட்டுட்டு உட்காந்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு நெக் மசில் வில் கோ இன் டு ஸ்ட்ரெயின். நெக் பெயின்ன்றது காமன் அண்ட் பேக் பெயின்ன்றது காமன் ஆகும். ஸோ உட்கார இடம் அப்படின்னா எந்த சேர் மேலே உட்காருங்க, கம்ஃபர்டபுளான சேர் இருக்கணும். செகண்ட், உட்காரும் ஹைட், உங்கள் சேரோட ஹைட்டு உங்கள் கம்ப்யூட்டரோட லெவல், என்ன கம்ப்யூட்டர்ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களோ கண் லெவலில் இருக்கும் மாதிரி அந்த ஹைட்டில் வச்சுக்கணும். தேர்ட், நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 1/2 hour 1 hour பிரேக் எடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி 1/2 hour 1 hour எல்லாம் நீங்கள் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் எல்லாம் போக முடியாது. பட் யூ கேன் டேக் காஃபி பிரேக்ஸ் இன் பிட்வீன். ஆர் ஏஞ்சிட்டு அடுத்த கேபினில் போய் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை மொபைல் எங்கேயாவது கொஞ்சம் தூரம் வச்சுட்டு நீங்கள் ஏஞ்சிட்டு மொபைல் எடுக்கும் மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுங்கள். உடம்புக்கே ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிரேக் எடுக்கும் மாதிரி பண்ணணும். இல்லை அது மீறி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கோங்க தட் இட் இஸ் 1 hour யூ நீட் டு டேக் அ பிரேக். நைஸ் மேம். I think it'll really help a lot of like IT crowd நினைக்கிறேன். பிகாஸ் அன்கான்ஷியஸாக உட்காந்து இப்போ ஒரு ஃபோனில் உட்காந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ இல்லை ஏதாவது ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும், மறந்து போய் டைம் வந்து ஃபுல்லாக உட்காந்துட்டே இருப்போம். தென் வில் ரியலைஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour போயிருக்கோம், அங்கேயே தான் உட்காந்துருந்துருப்போம். ஐ திங்க் அந்த அம்மா ஜென்ரேஷன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து அந்த ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஜென்ரேஷன் வந்து நம்மளோட ஒர்க் ஸ்டைலே அப்படி மாறதுனால ஐ திங்க் a lot of these problems இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு டாக்டராக அதை அட்ரெஸ் பண்ணது ரியலி நைஸ். லைக் அது நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சது வந்து மேம், நவடேஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அடிக்கடி நான் அந்த ரீல்ஸ்லாம் வந்துட்டு the 20-year-olds வந்து they looking like 30-year-olds அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ஸீஸ் வந்து they aging before time சொல்கிறாங்க இல்லையா? ஸோ how do you see that? ஸ்பெஷலி இந்த நீ பெயின் பேக் பெயின்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா, யங் பீப்புள் ஆர் மூவிங் வித் ஓல்ட் நீஸ். திஸ் இஸ் வாட் ஐ சே. என்ன ஒரு முட்டி வலி ஒரு 50, 60s அப்புறம் வர வேண்டியிருக்கு, இப்போ எல்லாம் 30, 40s வருது. ஸோ விச் இஸ் அ பேட் சைன். ஸோ என்ன நீங்கள் ஒரு 30-40 இயர்ஸில் வரும் நீ பெயின்கு என்ன 60-70 இயர்ஸில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது 30-40 கொடுக்க முடியாது. பிகாஸ் தேர் டூ யங். அண்ட் இது ஒரு ஆக்டிவான ஏஜ் குரூப். ஒர்க் பண்ணணும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் 100 இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ யாரும் ஆப்ரேஷன்ன்றது சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. ஸோ 30s வரும் வலிகான காரணம் பார்த்தீங்கன்னா யூர் பியோர்லி யுவர் லைஃப் ஸ்டைல். நீங்கள் ஒழுங்க ஒரு கரெக்டான பாஸ்டரில் உட்காரது இருக்கட்டும், இல்லை ஒரு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்கட்டும், 6 to 8 hours of sleep, which is very important, which is lacking because of phone, gadgets, gaming. இதெல்லாம் ஸ்லீப் பண்ணுறது பேக் சீட்டில் போயிடுச்சு. ஸோ ப்ரையாரிட்டி ஸ்லீப்புக்கு கொடுக்கணும். 6 to 8 hours of minimum sleep is very important. And unnecessary stress. ஒரு ஸ்ட்ரெஸ் டீல் பண்ணுறது தெரியாது. ஏதாவது சொன்னாங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல யாராவது திட்டாங்கன்னா they take it too seriously and depressive மோடில் போகிறது. இதெல்லாம் இஸ் நாட் அ குட் திங். ஸோ invest in a good lifestyle.
இன்றைக்கி என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஆஸ் யூ ஏஜ் யூ வில் என்ஜாய் த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடேஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட் இன் புட்டிங் குட் ஹேபிட்ஸ் லைக் taking good diet, very important, good diet, good sleep, 6 to 8 hours of sleep, minimum 8 glasses of water per day, or I would say 3 to 4 liters of water, and invest some time for your walking, at least for 15 to 20 minutes walking பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுவும் பண்ண முடியலையா, நீங்கள் இன்கேஸ் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கார் பார்க் பண்ணிவிட்டு கார் எங்கேருந்து பார்க் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து ஆஃபீஸ் நடந்துட்டு போங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணும்போது வாக்கிங்ன்றதாகும், சன் எக்ஸ்போஷரும் ஆகும், உங்களுக்கு விட்டமின் டியும் கிடைக்கும். ஓகே மேம். அண்ட் இப்போது நிறைய இந்த ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்க்கு மேம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி கண்டிப்பாக ஒரு மேஜர் ரீசனாக இருக்குமா? ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, இன்க்ளூடிங் மீ. நான் வந்து பால் எடுக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் பிகாஸ் அது வந்து ஸ்கின் எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு அதெல்லாம் ரிலேட்டட் தெரியல. பட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஸ்பைன் அந்த பெயின் இதுக்கெல்லாம் ரிலேட்டட்னு நினைக்கிறீங்களா? விட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் போன்ஸ் அண்ட் மசில்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கொஞ்சம் மசில்ஸ் வீக் ஆகும் இன்கேஸ் விட்டமின் டி கம்மி இருந்துச்சுன்னா, போன்ஸ் வீக் ஆகும். ஸோ இது சரி பண்ணிக்கணுன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பால் த ரீசன். ஃபஸ்ட்டு நீங்கள் டயட்டில் எடுத்துக்கணும் அண்ட் ஸ்பெண்ட் சம் குட் டைம் டு கெட் அ நேச்சுரல் வைட்டமின் தட்ஸ் ஃப்ரம் சன் விச் இஸ் ஃப்ரீலி அவைலபிள். இட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ அப்படி இருக்கப்போ வை யூ கான் ஸ்பெண்ட் 10 to 15 minutes in sun. ஸோ ஒரு சன் நேச்சுரல் வைட்டமின், செகண்ட் நேச்சுரல் வைட்டமின் டி நீங்கள் சன் மூலமாக, சன் எக்ஸ்போஷர் மூலமாக எடுத்துக்கலாம். செகண்ட் த்ரூ டயட், கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. கால்சியம் ரிச் ஃபுட் அனும்போது இட் கேன் பி மில்க் ப்ராடக்ட்ஸ், கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆட் சம் சீட்ஸ் லைக் பம்கின், ஃப்ளாக் சீட்ஸ். இதிலெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது பெயின் டேக்கிள் பண்ணுறதும் ஈஸி பண்ணும். அண்ட் ஆட் சம் விட்டமின் சி ஆல்சோ, ஸோ இட் வில் இம்ப்ரூவ் யுவர் இம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் எடுத்தாலும் உங்கள் விட்டமின் டி அப்போவும் கம்மி இருந்துச்சுன்னா செக் யுவர் லெவல்ஸ் ஒன்ஸ் அண்ட் இஃப் ரிக்வயர்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா எல்லா கேசஸ்லையும் டயட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் டைரெக்டாக சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடாது. திஸ் இஸ் சம்திங் விச் ஐ டோன்ட் லைக். ஸோ ஐ ப்ரிஃபர் டயட்ன்றது நேச்சுரலாக வரும். சப்ளிமெண்ட்ஸ் ஆர் அல்டிமேட்லி கெமிக்கல்ஸ். ஸோ டயட் மூலமாக எடுத்துக்கோங்க. இது மூலமாகவும் எடுத்தாலும் உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா அப்போது சப்ளிமெண்ட் இட் வித் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே மேம். ஸோ வி ஸ்போக் அபவுட் ஹவு 20-year-olds வந்து 30-year-olds மாதிரி இருக்காங்கன்னு. யூ செட் யூர் இன் 40s, பட் ஹானஸ்ட்டாக அப்படி இல்லவே இல்லை. யூ செட் லைக் 13-year-old கிட் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது அதுதான், லைக் யூ டோன்ட் லுக் லைக் அ 13-year-old mom. ஸோ வென் பேஷண்ட்ஸ் கம், அது வந்து அவங்க சொல்லுவாங்களா யூ லுக் லைக் டூ யங்? அது வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் ப்ரொஃபஷனில்? எஸ், இருந்தது. பிகாஸ் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் மோஸ்ட்லி முட்டி வலி, பேக் பெயினோட வரும்போது தே ஆர் ஆல் 50s 60s. என் ரூம் உள்ள, என் கன்சல்டேஷன் ரூம் உள்ள என்ட்ரி பண்ண முன்னாடி தே would have made an image of a doctor. கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் முடி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓல்டாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜோட வருவாங்க. when the door opens like நீங்கள் பார்க்க போகிறீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஐ am 40+. பார்க்குறதுக்கு மட்டுமே ஐ லுக் வெரி ஸ்மால், பட் ஐம் ஏஜிங் இஸ் லைக் 40+. மெடிசன் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஏஜ் ஷுட் நாட் மேட்டர், ப்ரொவைடட் சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், தட் ஷுட் டூ குட். ஓகே மேம், நைஸ். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பெயினுக்கு வந்து சர்ஜரி இஸ் நாட் தி ஒன்லி சொல்யூஷன். அதுக்கு வந்து நீங்கள் எப்படி சர்ஜரி இல்லாமல் மற்ற வழியில் ட்ரீட் பண்ணலான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஹவு இஸ் இட் பாசிபிள் வித்தவுட் சர்ஜரிஸ் அப்படின்ற ஒரு ஐடியா ஏதாச்சும்? சர்ஜரிஸ் உங்கள் ஒரு க்ரானிக் பெயின்கே சர்ஜரி மட்டுமே தான் ட்ரீட்மெண்ட்ன்றது இட் வாஸ் அ நார்ம் லைக் 10-15 years. இப்போது அப்படி கிடையாது. எல்லா பெயினுக்கும் சர்ஜரி தேவை கிடையாது. இன்கேஸ் சர்ஜரி தேவைப்பட்டாலும் எல்லா வயசுலையும் பண்ண முடியாது. இன்கேஸ் எல்லா வயசுலையும் பண்ண மாதிரி இருந்தாலும் எல்லோரும் ஆப்ரேஷன் போகிறதுக்கு விரும்புகிறது கிடையாது. சிம்பிள். நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கே எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு ஆப்ரேஷன் சொல்லும்போது நான் பயந்துட்டேன்னும் போது என் மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஆப்ரேஷன் போகிறதுக்கு விரும்புறது கிடையாது. ஒன், பயம். செகண்ட், they would have seen some bad things in others. தேர்ட், நிறைய பேஷண்ட்ஸ் பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைனால அவங்க ஆப்ரேஷன் போக முடியாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லாமல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். டெஃபினெட்லி எனி சார்ட் ஆஃப் பெயின் விச் இஸ் மோர் தென் 3 months they can be treated without surgery provided it is not a fracture. ஓகே. ஸோ ஹவு டு யூ ட்ரீட் வித்தவுட் சர்ஜரி மேம்? இப்போ நம்மளோட பிளட்லேருந்தே எடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸ், பிளாஸ்மா தெரப்பின்னு நிறையா சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து லைக் யூ ஸ்பெஷலைஸ்ட் இன் பிளாஸ்மா தெரப்பின்னு நினைக்கிறேன். வாட் இஸ் பிளாஸ்மா தெரப்பி? பிகாஸ் ஒரு லேமேனுக்கு புரியாது, எனக்குமே தெரியாது பிளாஸ்மா தெரப்பினா என்னென்னு. ஸோ ஹவு டஸ் இட் லைக் ஹெல்ப் இன் டீலிங் வித் பெயின்னு கொஞ்சம் ஐடியா கொடுக்குறீங்களா? இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி பிளட் எடுக்கிறாங்க? கைந்த சின்ன ஊசி மூலமாக எடுக்கிறாங்க.
ஸோ எப்படி ஒரு blood டெஸ்ட் பண்ணும்போது blood எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன அளவில் blood எடுத்துகிட்டு we transfer it to a standard foreign kits and process it in a special machine. ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி நீங்கள் வீட்டில் ஒரு தயிர் கடைஞ்சி மோர் வெண்ணெய் தனியாக பிரிக்கிறீங்க, வெண்ணெயில் தான் அதிகமாக நியூட்ரியன்ட்ஸ் இருக்கும், யூ வாண்ட் வெண்ணெய் இல்லைங்களா? அதே மாதிரி உங்கள் பிளட்னா ஒரு ஸ்பெஷல் மெஷினில் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற வெண்ணெய் எது கேட்டிங்கன்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அது மட்டுமே எடுத்துகிட்டு உங்கள் டேமேஜ் ஆன இடத்துல எந்த இடத்துல இப்போ முட்டி என்னும்போது முட்டியில் ஜவ் டேமேஜாக இருக்குது, அந்த ஜவ் எந்த இடத்துல டேமேஜாக இருக்குன்றது ஒரு ஸ்பெஷல் மெஷின் மூலமாக பார்த்துட்டு கரெக்ட் அந்த இடத்துல ஊசி மூலமாக இந்த பிளாஸ்மான்றது போடுறோம். இந்த பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ டேமேஜ் ஆன இடத்துல இந்த ஹீலிங் ப்ரோட்டீன்ஸ் போடும்போது ஹீலிங்கிறது நேச்சுரலாக ஆகும். பிகாஸ் பிளாஸ்மா தயாரிக்கிறதுக்கு எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது, எந்த மருந்து வெளியிலேருந்து போடுறது கிடையாது. ஒரு பிளாஸ்மா தயாரிக்கணும், இது வெறும் உங்கள் ஓன் பிளட், மற்றவங்களோட இந்த எடுத்த பிளட்டும் கிடையாது, வெறும் உங்கள் பிளட் அனும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். இதில் ஹீலிங்கிறது நேச்சுரலாக நடக்கும், அதுவும் எந்த ரிஸ்க் இல்லாமல் எந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல். ஓகே. ஸோ ஹவு லாங் டஸ் த ப்ரொசீஜர் லைக் லாஸ்ட் மேம்? லைக் ஒரு 1 hour ப்ரொசீஜரா, லைக் எந்த மாதிரி இருக்கும் மேம்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பெயின் மேபி. அப்படி இல்லை, ப்ரொசீஜர் பர்சே பேசணும் போது ஜஸ்ட் ½ an hour முன்னாடி, என்றைக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ ½ an hour முன்னாடி பிளட் எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணி எந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு அந்த இடத்துல போடுறதுக்கு ஜஸ்ட் 1.5 hours டோட்டலாக ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகலாம். பியூட்டி ஆஃப் திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் அடுத்த நாளே நீங்கள் உங்கள் வேலைக்கும் திரும்பலாம், நோ நீட் ஃபார் எனி பெட் ரெஸ்ட். ஓகே. ஸோ யூ டெல்லிங் லைக் நம்ம பாடியில் இருக்க பிளட் எடுத்து இதை பண்ணலாம் இல்லையா? ஸோ வை இஸ் த பாடி நாட் டூயிங் இட் மேம்? ஏன்னா நம்மளாலே அது பாசிபிள்னா பாடி ஷுட் பி ஏபிள் டு ரெக்கவர் இல்லையா? ஸோ அவங்க போய் அந்த பிளட்டு போய் அந்த பெயினை வந்து லைக் ரெக்கவர் பண்ணணும். பட் நம்ம அதை வெளியே எடுத்து ப்ராசஸ் பண்ணி உள்ளே வைக்கிறோம். இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கார்ட்லேஜ் டேமேஜ், லிகமெண்ட் டேமேஜ், இல்லை ஒரு டிஸ்க் டேமேஜ் அந்த மாதிரி இருக்கோ டேமேஜஸ்னால தான் இந்த பெயின் மோஸ்ட் ஆஃப் த பெயின்ஸ் வரும். இந்த டிஷ்யூகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கின்ல பாருங்கள், சப்போஸ் நீங்கள் ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கின் கட் ஆகிடுச்சுன்னு என்ன ஆகும்? இனிஷியலாக ப்ளீடிங் ஆகும், அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கிளாட் ஆகும், அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் தானாக குணமாகும், isn't it? இப்போ இதே இந்த ஒரு முட்டி வலி வச்சுக்கோங்க, முட்டியில் நடக்கிற கார்ட்லேஜ் டேமேஜ் என்ன இருக்குது, இல்லை ஜவ் டேமேஜ் என்ன இருக்கோ அது ஏன் குணமாகாதுன்னா அங்கே குணமாகிறதுக்கு அந்த டிஷ்யூவில் ரத்த ஓட்டமே கிடையாது. ரத்த ஓட்டமே கிடையாதுன்னும் போது ஹீலிங் செல்ஸ்ன்றது என்ன இருக்குது, அங்கே போய் சேர வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வெளியில் இந்த ஹீலிங் செல்ஸ் இல்லை ஹீலிங் ப்ரோட்டீன்ஸ்ன்றது எடுத்துகிட்டு பிளட் சப்ளை எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல இந்த ஹீலிங் ப்ரோட்டீன்ஸ் போடும்போது ஹீலிங்ன்றது நேச்சுரலாக நடக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் வை லைக் யூ கம் இன் டு பிக்சர். நீங்கள் அதை எடுத்து பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. ஓகே மேம், நைஸ். ஸோ லைக் another question for IT crowd மேம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சேர்ஸ் அண்ட் ராங் பில்லோஸ்லாம் ஸ்பைனை டேமேஜ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி. நீங்கள் உட்காந்து என்ன ஒரு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இல்லை ஒர்க் இருக்கோ அது கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உட்காந்து வேலை செய்கிறீங்களோ நின்றுட்டு வேலை செய்கிறீங்களோ வாட் எவர் யூ டூயிங் தட் ஸ்பேஸ் ஷுட் பி ப்ராப்பர். ஸோ இப்போ ஐடி செக்டர் வைஸ் நீங்கள் கேட்குறதுனால ஐடி செக்டரில் நீங்கள் தொடர்ந்து உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னா உட்காரோ சேர் ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட். அப்படின்னா நல்ல குஷனாக இருக்கணும், பேக் சப்போர்ட்டோடு இருக்கணும், அண்ட் அதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கணும். செகண்ட், அவங்க வச்சுக்கிறோம் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது எப்போவுமே ஐ டிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கணும். இப்படி கழுத்து குஞ்சு பார்க்கும் மாதிரி அந்த லெவலில் இருக்கக்கூடாது. இன்கேஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேப்டாப் கூட மடியில் வைக்காமல் டேபிள் மேலே ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும், அது எலிவேட் பண்ணிவிட்டு நேராக பார்க்கும் மாதிரி இருக்கணும், இப்படி பார்க்கும் மாதிரி இருக்கக்கூடாது. தேர்ட் இஸ் தட் அந்த டிஸ்டன்ஸ், அந்த கம்ப்யூட்டர் மானிட்டரோடைய ஸ்க்ரீன் டு ஐ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 arm டிஸ்டன்ஸ் இருக்கணும். இவ்வளோ தூரத்தில் வச்சுக்கணும், இல்லைன்னா இப்படி போய் நீங்கள் எட்டி பார்ப்பீங்க, அது கூட பண்ணக்கூடாது. ஸோ 1 arm டிஸ்டன்ஸ்லே ப்ளஸ் ஒரு கம்ப்யூட்டர் சேரோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான சேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யுவர் பேக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நெக் ப்ராப்ளம்ஸ் கேன் பி சார்ட்டட் அவுட். கம்மிங் டவுன் டு பில்லோஸ், எஸ் நீங்கள் 6 to 8 hours தூங்க போகிறீங்கன்னா அந்த தூங்குறது தான் இட் இஸ் லைக் யூர் ரீசார்ஜிங் யுவர் பாடி ஃபார் த நெக்ஸ்ட் டே ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த தூக்கம் நல்லா இருக்கணும்னா உங்கள் பில்லோ நல்லா இருக்கணும். பிகாஸ் இட் மேட்டர்ஸ் அ லாட் ஃபார் யுவர் ஸ்பைன் அலைன்மெண்ட். ஸோ ஸ்பைன் ஒரு அலைண்டாக இருக்கணும். சில பேர் வராங்க 2-3 பில்லோ வச்சுட்டு தூங்குறாங்க. 2-3 பில்லோ வைக்கிறதுனால உங்கள் ஸ்பைன்ன்றது எலிவேட் ஆகும், ஸோ ஸ்பைனோட அலைன்மெண்ட் மாறும். ஸோ டெஃபினெட்லி உங்கள் பேக் பெயின்ன்றது வர்ஸ் ஆகலாம். இன்னும் சில பேர் தூங்கும்போது குப்புறப்படுத்தி தூங்குவாங்க, பேக் பெயினோட இருக்காங்க, குப்புறப்படுத்தி தூங்குறாங்க. அந்த மாதிரி குப்புறப்படுத்தி தூங்கணுன்னா உங்கள் கழுத்து இப்படி போகும், நேராக படுக்க முடியாது. கழுத்து இப்படி போகும்போது கழுத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பில்லோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டூ சாஃப்ட் பில்லோஸ் ஆர் நாட் குட், டூ ஹார்ட் கல் மாதிரி இருக்கும் பில்லோஸ் கூட நாட் குட். ஒரு பில்லோ மீடியம் சைஸ்
மீடியம் சாஃப்ட்னஸோடு இருந்துச்சுன்னா போதும். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய பிராண்டட் பில்லோஸை வாங்கணுன்றதில் மீடியம் சாஃப்ட்னஸில் இருக்கிற பில்லோ போதும். ஓகே. அண்ட் இந்த சேர்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த லம்பர் சப்போர்ட் இருக்கணுமா மேம்? டெஃபினெட்லி நீங்கள் 6-8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடம் மட்டுமே டெஃபினெட்லி காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. குட் லம்பார் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். ஸோ ஹவு டஸ் யோர் டே லுக் லைக் மேம்? லைக் நீங்கள் மார்னிங் வந்தீங்க கிளினிக்னா லைக் வாட் டைம் யூ ஸ்டார்ட் த டே அண்ட் வந்துட்டு லைக் நீங்களும் வந்து ஐ திங்க் உட்காந்து பார்க்குற ஒர்க் தான். ஸோ நீங்களும் கான்ஷியஸாக ஏஞ்சி நடப்பீங்களா ஒரு இடத்துல உட்காரக்கூடாதுன்னு? அண்ட் பை வாட் டைம் யோர் டே எண்ட்ஸ் லைக் ஹவு இஸ் யுவர் ஒர்க் லைஃப் மேம்? I get up morning 6 o'clock, 6:30. ஒரு சின்ன வாக்கிங் பண்ணுவேன், லிட்டில் ஸ்ட்ரெச்சஸ் in the morning, and 6:30 onwards டிப் ஆன் டோஸ் அனோ மாதிரி ஸ்கூல் அனுப்புறது, டிஃபின் பேக் பண்ணுறது and all those things. So once they go off like 7:30 and then onwards I read every day because I want to be updated with the advancements. So அந்த lag medicine ஃபீல்டில் இருக்கக்கூடாதுன்னு I do read from like at least half an hour to 1 hour in the morning. Then I start to the ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கப்புறம் as you said உட்காந்து பண்ணுற வேலையும் இருக்கும், நின்றுட்டு பண்ணுற வேலையும் இருக்கும். ஸோ இன் பிட்வீன் ஐ மேக் ஷுர் தட் ஐ டேக் பிரேக்ஸ். ஐ டூ ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் 1 and 2 hours. நெக் ஸ்ட்ரெச் பண்ணுறதோ, பேக் ஸ்ட்ரெச் பண்ணுறதோ, ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறதோ, இதெல்லாம் நான் நடுவில் பண்ணுறேன். ஏன்னா ஐ ஃபீல் இஃப் ஐ டோன்ட் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் ஐ கேனாட் டேக் கேர் ஆஃப் மை பேஷண்ட்ஸ். ஸோ தட்ஸ் வேர் த கீ ஹிண்ட் இஸ் லைக் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஐ டூ ஸ்ட்ரெச்சஸ், நிறைய தண்ணி குடிப்பேன். And நடுவில் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஐ மைட் ஈவன் டேக் அ ஸ்மால் nap in the afternoon. ஓகே. அண்ட் டு யூ ஃபாலோ யுவர் ஓன் லைக் அட்வைசஸ் மேம்? லைக் இந்த பெயின் மந்த்ராஸ்லாம் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்களா ஆர் சம்டைம்ஸ் பண்ண மாட்டிங்களா? எப்படி இருக்கும் இது? எப்படி ஆயிடுச்சுன்னா டெய்லி பெயினோட இருக்க பேஷண்ட்ஸ் நான் பார்த்துட்டு அவ்வளோ கான்ஷியஸ் ஆகிடுச்சு. தூக்கத்தில் ஏஞ்சி கேட்டிங்கன்னா நான் இன்கேஸ் ஒரு சைட் கழிச்சு படுக்கிறேன், இல்லை ஐ ஹாவ் டு ஸ்லீப் ஸ்ட்ரெயிட். நான் கீழே உட்காந்து சாப்பிட்றேன், இல்லை நான் டைனிங் டேபிள் மேலே உட்காந்து தான் சாப்பிடணுன்றது என் பிரெயின்கே ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ ஒரு விஷயமும் கூட இப்போ நான் சாப்பிடணுன்னா ஓகே, நான் அட்லீஸ்ட் 3 to 4 hours தூங்க முன்னாடி சாப்பிடணுன்றது ஐ ஹவ் ட்ரெயின் மை பிரெயின். ஸோ ஐ மேக் ஷூர் தட் ஈட். ஸோ டெய்லி பேஷண்ட் பார்த்து அவங்க 60s என்ன பண்ணியிருக்காங்களோ தப்பு, அது நான் 60s வரும்போது அந்த அளவுக்கு நான் சஃபர் ஆகக்கூடாது. அது நான் 40s இருக்கப்போ என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலான்றது பார்த்து ஐ ஹாவ் சேஞ்ச் மை ஹோல் லைஃப் ஸ்டைல். அஸ்யூமிங் நான் நாளைக்கு 60 ஆகும்போது அதே அளவில் நான் சஃபர் ஆகக்கூடாது. ஸோ ஐவ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. கீழே உட்காரது நிறுத்திட்டேன், படியேறது ஐ அவாய்ட் as much as possible. Second, exercise is a part of routine and walking is always on board. At least half an hour walking, 15-20 minutes definitely walking இருக்கும். Whenever I have extra time I make it like half an hour. ஓகே மேம். ஸோ இந்த நீ பெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேம் நிறைய பேர் கீழே உட்காந்து சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? லைக் அது உண்மைதானா? லைக் கீழே உட்காந்து சாப்பிட்டா அது இன்னும் அக்ரிவேட் ஆகுமா? நீ பெயின்ஸ்ன்றது இஃப் யூ சி ஒரு அமெரிக்கன் பாப்புலேஷனுக்கும் இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால் அவங்க கீழே உட்காரதே கிடையாது. அண்ட் தே டோன்ட் டேக் ஸ்டெப்ஸ். எங்கே போனாலும் எஸ்கலேட்டர்ஸ் அண்ட் லிஃப்ட்டில் தான் போவாங்க. தேர்ட் திங், அவங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ரைட் ஃப்ரம் 18 கொடுப்பாங்க. ஜிம்முக்கு போகிறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஜாக் பண்ணுறது, பார்க்கில் ஸ்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 18 itself. இந்தியாவில் வரும்போது இட் இஸ் தி அதர் வே ரவுண்ட். ஹெல்த்துக்கு 0 இம்பார்ட்டன்ஸ், டயட்ಗೆ 0 இம்பார்ட்டன்ஸ். அதில் எண்ணெயில் அண்ட் தென் பர்கர், சீஸ், பீஸா, பாஸ்தா, கோக் அண்ட் ஆல் தீஸ் கம்ஸ் இன் டு அவர் பிளேட். தேர்ட், ஸ்லீப்புக்கு 0 இம்பார்ட்டன்ஸ். அண்ட் என்ன வேலை செஞ்சாலும் கீழே உட்காந்து தான் செய்கிறோம். எங்கே போனாலும் நீங்கள் ஸ்டேர் கேஸில் தான் இருக்கீங்க. ஏன்னா இந்தியாவிலே அவ்வளோ யூ டோன்ட் ஹாவ் லிஃப்ட் ஃபெசிலிட்டி, எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ இந்த முட்டி வலின்றது குவைட் காமன் இன் இந்தியன் பாப்புலேஷன் வென் கம்பேர்ட் டு அமெரிக்கன் பாப்புலேஷன். ஸோ இந்தியாவிலே கீழே உட்காந்து சாப்பிட்றது இஸ் ஐ ஃபீல் அது நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா அட் அன் யங் ஏஜ் இட்ஸ் பெட்டர். யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் நீஸ். பிகாஸ் முட்டியில் ஏஜ் ஆகிறப்போ என்ன டேமேஜ் ஆக போதோ அதுக்கு எந்த பர்மனெண்ட் க்யூர் கிடையாது. வென் தெர் இஸ் நோ பர்மனெண்ட் க்யூர் யூ ஹாவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் டு டேக் கேர் ஆஃப் இட். அந்த டேக் கேர் ஆஃப் இட் எப்படி பண்ணான்னா கீழே உட்காந்து பண்ணுற வேலை பெட்டர் டு அவாய்ட். வெதர் நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்றீங்களோ, இல்லை கீழே உட்காந்து பூஜை பண்ணுறீங்களோ, இல்லை கீழே உட்காந்து வேறு என்ன வேலை செய்கிறீங்களோ அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா முட்டின்றது அதிக அளவில் பெண்ட் ஆகி டேமேஜ், கார்ட்லேஜ் டேமேஜ்ன்றது அதிகமாகும். ஐ ஜென்ரலி டெல் எனிபடி இன் 30s and 40s ஸ்டாப் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர் பிஃபோர் த பெயின் கேச்சஸ் யூ. ஐ திங்க் ஐ ஷுட் டேக் தட் மேம். பிகாஸ் நான் எப்பவுமே கீழே உட்காந்து சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் நான் அதை கேட்டிருந்தேன். ஸோ மேபி ஐ வில் ட்ரை டு ஃபாலோ தட். அண்ட் வி ஸ்போக் அபவுட் இந்த ராங் பில்லோஸ் இல்லையா மேம்? ஸோ ஸ்லீப்பிங் ஆன் த ஃப்ளோர் டஸ் இட் ரியலி ஹெல்ப் இன் ஃபிக்ஸிங் த போஸ்டர் மேம்? No. In fact, sleeping in the floor might not be helpful because
உடம்புலே சில இடம் இருக்குது வேர் யோர் போன்ஸ் ஆர் வெரி ப்ராமினென்ட், லைக் ஹியர் உங்கள் ஹிப் போன்ஸில் இருக்குது, சைடில் இருக்குது, இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளோரில் படுக்கிறீங்கன்னும் போது 6 to 8 hours இந்த போனி ப்ராமினன்சஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த குஷன் இருக்காது. அங்கே சில நரம்பெல்லாம் போகும், சில நர்வ்ஸ் போகும். அந்த நர்வ்ஸ்க்கு குஷன் இல்லாமல் அந்த நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கும். ஸோ ஐ நெவர் சஜஸ்ட் எனிவன் டு சிட் ஆன் த ஃப்ளோர் வித்தவுட் புட்டிங் அ மேட்ரஸ். மேட்ரஸ் இஸ் அ மஸ்ட். மேட்ரஸ் நீங்கள் அது ஃப்ளோர் மேலே போட்டுட்டு படுக்கிறீங்களோ இல்லை புட்டிங் ஆன் அ காட் இஸ் அப் டு யூ, பட் மேட்ரஸ் இஸ் அ மஸ்ட். மேட்ரஸ் ஆனும்போது ஒரு 5 star ஹோட்டலில் ஒரு ரொம்ப சூப்பர் சாஃப்டான மேட்ரஸும் வேண்டாம், இல்லை கல் மாதிரி ஹார்டாக இருக்கும் மேட்ரஸ் வேணாம். மீடியம் சாஃப்ட்னஸ் இருக்கோ மீடியம் மேட்ரஸ் வாங்கினாலே போதும். மேட்ரஸ் இஸ் அ மஸ்ட். ஒரு ஃப்ளோரில் படுக்கிறது உங்கள் ஸ்பைன் அலைன்மெண்ட் மாறும்ன்றது கிடையாது. ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி சம் மித்ஸ் டு டாக் அபவுட் பெயின் மேனேஜ்மெண்ட்னா நீங்கள் கேட்டதுலேயே ரொம்ப வியர்டஸ்டான மித்ஸ் ஏதாச்சும் இருக்கா மேம்? வியர்டஸ்டான மித் என்ன சொன்னீங்கன்னா சர்ஜரி இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் ஃபார் பெயின். நோ, அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மைக்ரைன் பெயின் வந்துச்சுன்னா எங்கே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? சரி, ஒரு மசில் கிராம்ஸ் வந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த காலில் கிராம்ஸ் வந்துச்சு, அஸ்யூமிங் ஈவன் சர்ஜரி இஸ் த ஒன்லி சொல்யூஷன், அந்த மசில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இன்னொரு மசிலுக்கு வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ சர்ஜரி இஸ் நாட் தி ஒன்லி சொல்யூஷன். இட்ஸ் அ பிக்கெஸ்ட் myth which has been deep rooted from ages. Surgery is not the only solution. Today many non-surgical solutions are available, whether it is நான் சொன்ன platelet rich plasma therapy, radio frequency ablations, oil injections, steroid injections, botox injections, prolotherapy, நிறைய வகையான. and most of your pains initially பார்த்தீங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது. all it requires is your lifestyle modifications. if you do 90% of the cases there is no treatment, they don't require even me. all you need is your lifestyle modifications. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெயிட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும், எந்த டாக்டரும் தேவை கிடையாது. இதெல்லாம் பண்ணாலும் மீறியும் உங்கள் வலி போகலான்னும் போது வி கம் இன்டு த பிக்சர். சர்ஜரி வலி வந்தோடனே சர்ஜரின்றது சொல்யூஷன் கிடையாது. யூ ஹாவ் இனஃப் டைம். நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வேறு வழி இல்லாமல் அப்போ ரிஸ்க் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் போகலாம், தவிர வலி வந்தோடனே ஆப்ரேஷன் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஓகே மேம். சின்ஸ் யூ ஸ்போக் அபவுட் வெயிட் மேம், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் வெயிட் கெயின் அண்ட் ஜாயிண்ட் பெயின் மேம், அண்ட் ஹவு டு டேக்கிள் வெயிட் கெயின்? திஸ் இஸ் ஒரு ஏஜ் ஓல்ட் ப்ராப்ளம் விச் ஹஸ் நாட் பீன் லைக் இதுக்கோட சொல்யூஷன் அனும்போதே ஒரு பெரிய கொஸ்டின், ஒரு $1 million கொஸ்டின் மாதிரி. முட்டி வலிக்கும் ஒபிசிட்டிக்கும் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஹைட்டுக்கே சப்போஸ் மை வெயிட் ஷுட் பி 50 kgs வச்சுக்கோங்க. என்னோடய வெயிட் 50 55 அப்படின்னா ஜஸ்ட் 5 kgs, நாட் மோர் தேன் தட். 5 kgs அதிகமாக இருந்தாலும் நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஒன்லி 5 kgs தான் அதிகமாக இருக்கும், ஒரு பெரிய வெயிட்டு எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாம் இல்லைன்றது. பட் அப்படி கிடையாது. 50 இன்னும் 51 இருந்தாலும், தட் இஸ் ஒன்லி 1 kg எக்ஸ்ட்ரா இருந்தாலும் உங்கள் முட்டி மேலே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது 4 kgயோட லோடு அதிகமாக பண்ணுறீங்க. நான் இருக்கிறது எவ்வளோ 5 kgs எக்ஸ்ட்ரா. ஸோ 5 into 4 இஸ் லைக் 20 kgs. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னும் போது 20 kgs உங்கள் முட்டி மேலே போடுறீங்கன்னும் போது அந்த முட்டி எந்த அளவுக்கு வெயிட் தாங்கிக்கும். அண்ட் முட்டி என்னும்போது எல்லா வேலைக்கும் முட்டி வேணும். வெதர் யூஆர் சிட்டிங் டு ஸ்டாண்டிங், இல்லை ஏஞ்சிட்டு டாய்லெட்டுக்கு போகணும், இல்லை ஏஞ்சிட்டு வெளியில் போய் வாக் பண்ணணும், இல்லை ஆஃபீஸுக்கு போகணும், எல்லாத்துக்கும் முட்டி வேணும். ஸோ வெயிட்ன்றது அந்த முட்டி மேலே லோடு அதிகமாக பண்ணிகிட்டே போனீங்கன்னா டேமேஜும் அதிகமாகும். ஸோ திஸ் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெயிட் அண்ட் அ ஜாயிண்ட் பெயின். ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேர், ஸ்பெஷலி தி ஜென்ஸீஸ் அண்ட் யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு பேஷன்ஸ் கிடையாது, எப்படி குவிக் ஃபிக்ஸ் ஷார்ட் டைமில் ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தேர் ஸ்கிப்பிங் மீல்ஸ். ஆக்சுவலி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட், எக்ஸசைஸ் அண்ட் குட் வாக், இது 3மே காம்போவில் பண்ணணும். இது ஒன்று பண்ணிவிட்டு நான் அடுத்தது 2 பண்ணாமல் இருப்பேன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ ஆல் 3 ஹேஸ் டு பி டன் இன் அ காம்போ. டயட்டுக்கு வரும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் தி மேக் அ மிஸ்டேக் இஸ் தட் ஸ்கிப்பிங் த மீல்ஸ் வுட் பி அன் ஆன்சர். குவிக்காக வெயிட் குறைக்கலான்றது. இது எப்படின்னா ஒரு வண்டியில் பெட்ரோல் போடாமல் வண்டி ஓட்டணுன்ற மாதிரி முடியாது. ஸோ அப்படியே உடம்புக்கு பெட்ரோல் வேணும் போது தட் இஸ் யுவர் டயட். ஹெல்தி டயட் எடுத்துக்கணும். ஸ்கிப்பிங் த மீல்ஸ் போது உங்கள் வெயிட் ஏதோ குறையும், பட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சிஸ், நியூட்ரிஷ்னல் குறைபாடு வரும். அதுக்கு தேவையில்லாத மெடிசன் சாப்பிடுவீங்க. இப்போது இன்னும் சில பேர் இருக்காங்க ஃபேன்சி டயட்ஸ், கீட்டோ டயட், மோட்டோ டயட், பிளா பிளா பிளா, இந்த மாதிரி ஃபேன்சி டயட்ஸ் எடுக்கிறாங்க. இந்த ஃபேன்சி டயட்ஸ் விட தினமும் நீங்கள் என்ன வீட்டில் சாப்பிட்றீங்க, 2 சப்பாத்தி, ரைஸ், பொரியல், சாம்பார், ரசம், தட் இஸ் அ குட் நியூட்ரிட்டிவ் டயட். சவுத் இண்டியன் டயட் இஸ் லைக் உணவே மருந்து மாதிரி. நீங்கள் வீட்டிலே சமைச்சது கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா, அளவு பார்த்துக்கோங்க,
எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றீங்கன்றது பாருங்கள், அண்ட் எந்த மாதிரி பொருள் சாப்பிட்றீங்கன்றது பார்த்துக்கோங்க. இது 3மே ஹெல்தி டயட் இருந்துச்சுன்னா டயட் வைஸ் யூ கேன் கண்ட்ரோல் இட். ஐ ஜென்ரலி சஜஸ்ட் மை பேஷண்ட்ஸ் பிஃபோர் சன்செட் முடிச்சிடுங்க. டின்னர்ன்றது என்ன இருக்குது, பிஃபோர் சன்செட் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 12 hours நீங்கள் கேப் கொடுக்க போகிறீங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் இஸ் யூர் ஹேவிங் யுவர் டிஃபன் இன் த மார்னிங், தட் இஸ் அட் அரவுண்ட் 8 or 9. ஸோ ஒரு 12 hours கேப் கிடைக்கும் மாதிரி இருக்கும். இந்த 12 hours உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் ரெஸ்ட் வேணும். அந்த ரெஸ்ட் இருக்கப்போ நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் நீங்கள் அப்படியே சாப்பிட்டு போய் தூங்குறது கிடையாது. 6 to 10 நடுவில் உடம்புக்கு எவ்வளோ வேலை கொடுக்குறீங்க. ஸோ சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும், ஃபேட்டாக எடுத்துக்கிற வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அர்லியர் மீல் அப்படின்னா ஒரு பிஃபோர் சன்செட் இல்லை 7 o'clock உள்ளே நீங்கள் மீல் சாப்பிட்டீங்கன்னா மேபி தட் கேன் ஹெல்ப் யூ டு ரிமைன் ஹெல்தி. இஃப் நாட் வெயிட் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகல, வெயிட் போடாமையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். செகண்ட், எஸ், எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். என்ன எக்ஸசைஸ் எல்லோரும் நினைக்கிறாங்க வாக்கிங்கே ஒன்று எக்ஸசைஸ். வாக்கிங் இஸ் நாட் எக்ஸசைஸ், இட்ஸ் அ லோ இம்பேக்ட் ஆக்டிவிட்டி. எக்ஸசைஸ்ன்றது ஒரு மசிலும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி அது ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி இருக்கும். சர்டன் எக்ஸசைஸ் டெஃபினெட்லி பண்ணணும். ஸோ டயட், வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ், ஆல் 3 in combo has to be done for a weight loss. ஓகே மேம். Healthy weight loss when I say. ஓகே மேம், அண்டர்ஸ்டுட். ஏன்னா எனக்கு வந்து வெயிட் கெயினுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடு லைக் ஈஸியாக கெயின் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஹெல்தி வெயிட் லாஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. பிகாஸ் நான் வந்து ஹெல்த்தியாக எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் வளரும்போது சாப்பிட்டீங்களோ அதே சாப்பிட்டுங்க. மேபி நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ரேதர் தென் ஆப்டிங் ஃபார் அ ஜங்க் ஃபுட். ஓகே மேம். அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா மேம், இந்த 20-year-oldsக்குலாம் பார்த்தீங்கன்னா லோவர் பேக் பெயின் இருக்குது, மெஜாரிட்டி பீப்புளுக்கு இருக்குது. அண்ட் a lot of them are going to physiotherapy. How do you see that and why do you think is the reason? Purely it is lifestyle. I tell for 25-30 years old, especially IT sector இருக்கும்போது, update your lifestyle by 5G. When you have updated your phone 5G, why don't you update your lifestyle by 5G? That is, 5G is, the first G is good posture. நீங்கள் உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னு ஒரு கரெக்டான பாஸ்டரில் உட்காந்து பண்ணுங்கள். இல்லை நின்றுட்டு நடங்குறீங்களா, கூன் போட்டுட்டு நடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நடங்க. தேர்ட், நீங்கள் ஏதாவது லிஃப்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு ஸ்மார்ட்டாக லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ குட் பாஸ்டர் இஸ் அ மஸ்ட். செகண்ட் ஜி பார்த்தீங்கன்னா குட் ஸ்லீப். 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஸ்லீப் பண்ணுறது எப்படின்னா உங்கள் ஃபோனோட ரீசார்ஜ் பட்டன் மாதிரி இல்லை ரீசெட் பட்டன் மாதிரி. அதில் ஏதாவது ஹேங் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறீங்க, ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் உடம்புலே ஒரு ரீசெட் பட்டன் என்ன கேட்டிங்கன்னா அது ஸ்லீப் தான். Third is good hydration. Minimum 3 to 4 liters of water is a must. Fourth is good lifestyle modifications. நான் சொன்ன மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறது, சின்ன வாக்ஸ் பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஐ திங்க் தட் ஷுட் ஆட் டு இட். அண்ட் த லாஸ்ட் G of 5G என்னென்னா கேட்டிங்கன்னா குட் நாலேஜ் ஆஃப் ஆல் தீஸ் Gs. தட்ஸ் யோர் 5G. ஸோ இந்த 5G நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஐம் ஷூர் யூ வில் லிவ் அ பெயின் ஃப்ரீ லைஃப். சூப்பர் மேம். ஐ திங்க் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் நினைக்கிறேன். ஈஸி டு ரிமெம்பர் ஆல்சோ உங்களோட மந்த்ராவில் சொல்லும் போது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மேம், இந்த 30s வந்து நாங்கள் இக்னோர் பண்ணுற பெயின் வந்து 50s வந்து அக்ரிவேட் ஆகி வரும்னு நினைக்கிறீங்களா? லைக் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிசீசஸ். நீங்கள் இது சொல்லும்போது ஐ திங்க் ஐம் ஜஸ்ட் ரிமெம்பரிங் ரஜினி சார் ஸ்டேட்மெண்ட். அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க, 40க்கு முன்னாடி உங்கள் உடம்பு உங்கள் பேச்சு கேட்கும், அது 40 வயசுக்கு அப்புறம் உடம்பு பேச்சு நம்ம கேட்க மாதிரி ஆகும். இட்ஸ் 100% ட்ரூ. நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ்லேயும் ஒரு வயசு சின்னது இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராதுன்றது நினைக்கக்கூடாது. நான் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுன்றது நினைக்கக்கூடாது. பிரச்சனைன்றது என்ன, முன்னாடி சுகரெல்லாம் பார்த்தீங்கன்னா 60s 70s வந்தது. இப்போ எப்படி வருதுன்னா 20-30s இல்லை 18 years 16 years வருது. ஸோ ட்ரெண்ட் ஹஸ் சேஞ்ச்ட். ஸோ யங் ஏஜில் இந்த மாதிரி பிரச்சனை வராதுன்றது நினைக்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி என்ன உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இதே லைஃப் ஸ்டைல் இஸ் கோன் டு பே யூ ரிட்டர்ன்ஸ் வென் யூ பிகம் ஓல்ட். ஸோ குட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இஸ் அ மஸ்ட். ஏஜ்ன்றது ஒரு ஜஸ்ட் யங் ஏஜ் இருக்குன்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடக்கூடாது. ஹெல்தி டயட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த் ஸ்பேன் வர்சஸ் லைஃப் ஸ்பேன் கேட்டிங்கன்னா ஐ வுட் ஆப்ட் ஃபார் ஹெல்த் ஸ்பேன் வித்தவுட் எனி பெயின். ஸோ எவ்வளோ நாள் நீங்கள் இருந்தாலும் இல்லை எவ்வளோ வருஷம் வாழணுன்றது விரும்புகிறீங்களோ அது வலி இல்லாமல் எந்த வியாதி இல்லாமல் வாழ்கிறது பெட்டர் ரேதர் தென் லிவிங் லாங் அண்ட் பிகமிங் டிபெண்டன்ட் ஆன் சம்மன். ஓகே மேம். அண்ட் யூ ஆல்சோ டாக்ட் அபவுட் மைக்ரைன் மேம். ஸோ வென் வி டாக் அபவுட் மைக்ரைன், ஐ திங்க் மைக்ரைன்னு பேசும்போது அது ரொம்ப நார்மலைஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் மைக்ரைன் இஷ்யூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த ரூட் காஸ் ட்ரீட் பண்ணுறோமான்னு கேட்டால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ உங்களோட தாட்ஸ் ஆன் தட் மேம்? மைக்ரைனுக்கு நீங்கள் ரூட் காஸ்ன்றது சொல்ல முடியாது.
மைக்ரைன்ன்றது சில சமயம் ஜெனட்டிக் இஷ்யூஸ்னால வரலாம், சில சமயம் காரணம் இல்லாமையும் வரலாம். இதில் என்னென்னா எஸ் நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் ஆஸ் அ டாக்டர்ஸ் நீங்கள் சொல்லும்போது ஓகே மைக்ரைனா நீங்கள் இந்த மாத்திரை எடுத்துக்கோங்கன்றது சொல்லிடுறோம். பட் ஓன்லி அ பர்சன், ஓன்லி ஆஸ் அ பேஷண்ட் when you suffer you know what is a pain, how terrible it is. ஸோ அப்படியே அவங்க எவ்வளோ பெயின் கில்லர்ஸ் எடுத்தாலும் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் அவங்க பெயின்ன்றது போகாது. there are certain food items which will worsen their migraine pain. அந்த மாதிரி எல்லா மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தியும் அவங்க வலி போகலன்னா they become very depressed. I have seen few patients coming with suicidal thoughts also, which I should not share, but this is happening. So இந்த மாதிரி ஒரு சிவியரான migraine headaches இருக்கிறப்போ as a pain specialist what I would advise them is that there are a lot of interventions, lot of injection based treatments today they have come up, like we have steroid injections, we have prolotherapy, we have PRP therapy, we have Botox injections. So many injections have come up where we can tackle your migraine attacks. We can reduce the frequency. அது எவ்வளோ அட்டாக்ஸ் வருதோ அதோட ஃப்ரீக்வன்சி கூட கம்மி பண்ண முடியும். ப்ளஸ் அதோட சிவியாரிட்டி அப்படின்னா ஒரு இன்டென்சிட்டி என்ன ஒரு அதிகமாக வலி வருதோ அந்த வலியோட தீவிரமான கூட கம்மி பண்ண முடியும். So there is no need to live in pain. All you need is these interventions to reduce the pain. Plus ஒரு மைக்ரைன் டைரி மெயின்டைன் பண்ணாலே அப்படின்னா ஒரு மைக்ரைன் ஹெட்டேக் வரும்போது எப்பெல்லாம் வருது, என்ன பண்ணும்போது வருது அண்ட் வரும்போது நீங்கள் எந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் எடுக்கிறப்போ எவ்வளோ நேரம் கம்மியாகுது, இந்த மாதிரி ஒரு மைக்ரைன் டைரின்றதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் மைக்ரைன் ஈஸியாகவே டேக்கிள் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அண்ட் நீங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? கேன் யூ டாக் அபவுட் ஒன் பேஷண்ட்ஸ் கேஸ் விச் ரியலி சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் பெயின் மேனேஜ்மெண்ட்? There was one homemaker, housewife, who had come in her 50s. She used to take care of her family. மொத்தமாக வீட்டில் இல்லை யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டி, தென் அவங்க இன்லாஸ், ஹஸ்பண்ட், கிட்ஸ், அவங்க கேத்த மாதிரி சாப்பாடு சமைக்கிறது. ஒருத்தவங்க பிபி சுகர்னா அவங்க கேத்த மாதிரி சாப்பாடு, பசங்க பீஸா பாஸ்தா அந்த மாதிரி, ஹஸ்பண்டுக்கு ஒரு வேறு மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வீட்டிலே ஒரு யாருக்காவது உடம்பு முடியலன்னா நல்லா பார்த்துக்கிறது. அவங்க வலியோடு இருக்கிறப்போ ஓகே இந்த வலி ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட போயிட்டேன்னா ஒரு ஆப்ரேஷன் சொல்லிவிடுவாங்க அந்த ஒரு பயத்தில் அந்த வலி பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் ஷி வாஸ் லிவிங் இன் பெயின். பட் அது ஓரளவுக்கு தான் நீங்கள் தாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீறி போகும்போது தான் ஷி ஃபெல்ட் தட் ஷி நீட்ஸ் அ டாக்டர். அப்போ தான் அவங்ககிட்ட என்கிட்ட வரும்போது நான் எல்லாருக்கும் பார்த்துட்டேன், இப்போது என்னோடமே நான் பார்க்க முடியல, நான் எனக்கே கேர் எடுத்துக்க முடியல. ஸோ தேட் சேஞ்ச் மை ஹோல் ப்ராசஸ், ஹோல் பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் ஏஜிங், டுவர்ட்ஸ் பெயின். நான் நல்லா இருந்தால் தான் நான் என் ஃபேமிலி பார்த்துக்க முடியும். நான் நல்லா பார்த்துட்டேன்னா அடுத்தவங்க எனக்கு பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் லைக் இஃப் ஐ டோன்ட் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் ஐ கேனாட் பிளேம் அதர்ஸ் ஃபார் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. ஸோ செல்ஃப் கேர் இஸ் யோர் செல்ஃப் ப்ரையாரிட்டி. என்ன வேணும் அது வந்துச்சு ஒரு டஸ்ட்பின் மாதிரி வீட்டில் என்ன எல்லாருக்கும் சமைச்சது துண்டாக கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலான்றது மாதிரி யூ கேன் நாட் ட்ரீட் யோர் பாடி ஆல்சோ ரிக்வயர்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஆஸ் அ ஃபீமேல், ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஒய்ஃப். ஸோ இதெல்லாம் உங்கள் ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அடுத்தது நீங்கள் ஃபேமிலி கொடுங்க. மேபி ஐ மைட் சவுண்ட் செல்ஃபிஷ் பட் இட் இஸ் லைக் செல்ஃப் கேர். ஸோ ஐ ஃபீல் எவ்ரி விமன் ஷுட் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஃப். their priority should be the topmost priority. If they are good, அவங்க ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி தே கேன் டேக் கேர். ஐ திங்க் எல்லா மதர்ஸும் இது கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இதான் நடக்குது. அதனால் ஐ திங்க் இந்த அம்மாங்களுக்குலாம் இது கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறி இருக்கும், பட் எங்கள் அம்மா ஜென்ரேஷன்லாம் இன்னமும். தட் 50-year-old person who told me this, she was in tears. அப்போ when I kept myself in her place அப்போ தான் நினச்சேன் how painful it is. So that is the one which changed my life. No doctor or non-doctor, ultimately even I have to go and eat food. I have to take care of my family. I have kids. As a mother, I need to take care of them. அனும்போது நான் நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் என் ஃபேமிலி நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ தட்ஸ் வேர் மை செல்ஃப் ப்ரையாரிட்டி ஸ்டார்டட். நைஸ் மேம், தட்ஸ் ரியலி வெல் புட் ஆன்சர்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் 50 இயர்ஸ்க்கு சொன்ன மாதிரி ஒரு 25-year-old கேர்ள் ஒரு ஃபீமேலுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், க்ரானிக் பெயின்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? 25 year அனும்போது as I told, யங்ன்றது இஸ் நாட் டூ யங். we are aging every day. ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்புக்கு உங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எஸ், யூ என்ஜாயிங் லைஃப் இஸ் வெரி குட், பட் அட் த சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஹெல்த். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் திஸ் ஹெல்த் இஸ் அ வெல்த் ஃபார் யூ. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் வெல்த். இதை தான் நான் சொல்லுவேன்.
ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாஸ்மா தெரப்பி இதெல்லாம் பேசும்போது மேம் லைக் யூ செட் லைக் வில் பி இன்ஜெக்டிங் இல்லையா? ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் இன்க்ளூடிங் மீ லைக் நாங்கள் நிறைய பேர் வந்து ஸ்கேட் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அது எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் கோவிட் வேக்சின் கொரோனா வேக்சின் எடுத்திருக்கீங்களா? யா, ரொம்ப வலிச்சதா? டாலரபிள் மேம். எறும்பு கடிக்கும் மாதிரி, எப்படி ஒரு எறும்பு கடிக்கும் மாதிரி ஊசி மூலமாக ஒரு வேக்சின் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் எந்த இடத்துல ஊசி போட போகிறேன் அந்த இடத்துல மருத்துவப்பூர்வ லோக்கல் அனஸ்தீசியா போட்டுட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ பெயின் எல்லாம் ஒரு எறும்பு கடிக்கும் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பெரிய வலி இருக்காது. ஸோ பெயின் வைஸ் வெதர் இட் இஸ் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் ஆர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பெரிய வலி இருக்காது. அண்ட் நான் அனஸ்தட்டிஸ்ட் பண்ணும்போது அவங்க வலி என் வலி மாதிரி. ஸோ வலி இல்லாமல் பண்ணி கொடுக்குறது தான் என்னோட ஜாப். ஸோ இப்போ இந்த லோக்கல் அனஸ்தீசியா வந்து எவ்வளோ லாங் மேம் இருக்கும் அந்த வலி? அது ஊசி போடுற வரைக்கும் தான் உங்களுக்கு வலி இருக்கும். ஊசி எடுத்த உடனே எந்த வலியும் இருக்காது. ஸோ ஊசி போட வரைக்கும் தேவைப்படுறது லோக்கல் அனஸ்தீசியா which will act for about an hour. 1 hourல உங்கள் பெயின் எல்லாம் நல்லாவே செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் பெரிய வலியெல்லாம் இருக்காது. நீங்கள் நடந்துகிட்டே போகலாம், உங்கள் ஒர்க்குக்கு திரும்பலாம், ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை மேம்? லைக் எனி ஏஜ் லிமிட்? பிளாஸ்மா தெரப்பின்றது இட்ஸ் அ பிளட் மேட் ட்ரீட்மெண்ட். இதில் எந்த பெரிய ஆப்ரேஷன் தேவை கிடையாது. இதுக்கு அனஸ்தீசியா தேவை கிடையாது. ஜென்ரல் அனஸ்தீசியா, ஸ்பைனல் அனஸ்தீசியா அந்த மாதிரி எந்த அனஸ்தீசியாவும் தேவை கிடையாது. பியூர்லி ஒரு லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ண போகிறோம். ஸோ பிளட் மேட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வெதர் இட் இஸ் 18 இயர்ஸ்லேயே நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியோ இல்லை ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்னால ஏற்படுற ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி, மசில் இன்ஜுரி, டெண்டன் இன்ஜுரிஸ் இந்த மாதிரி இன்ஜுரிஸோ இல்லை mid-50s மிடில் ஏஜில் வர ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லை மூட்டு தேய்மானம், சயாட்டிக்கா, நெக் பெயின், மசில் கிராம்ப்ஸ் இந்த மாதிரி பெயினோ இல்லை 80s வர பெயின்ஸ் எந்த வயசுலேயே இருந்தாலும் சிம்பிளாக இந்த இன்ஜெக்ஷன் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூலமாக தைரியமாக சேஃபாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோட உங்களை சீக்கிரம் பார்க்குறேன். பாய்.